செட்டில் கூரை போட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு, அழகாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு தகர செட்டை வாங்கி போட்டுருவாங்க. கூரை இருந்தால் குழுகுலுன்னு இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். எங்கே கூரை போட சொன்னால் அந்த பழைய இதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம வீடு முத கூரையில் ஆரம்பிச்சது தானே. கூரை மேய்கிறதுக்கு கூப்பிட்டாவியில் கூரை மேய்களுக்கு 4 பேர் 5 பேர் வருவாங்க. அவங்களுக்கு அந்த நரம்பு இதெல்லாம் தண்ணியில் முக்கி ஊற வச்சு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஏற்றுனதுக்கு நீங்கள் நம்மளை இப்படி நாயா அதே விட்றானுங்க. இல்லை இதுக்கு ரிப்போர்ட் இவங்க எழுதி வாங்கிட்டானுங்க, இதை சப்மிட் பண்ணானுங்கன்னா இவங்க வேலை முடிஞ்சு போச்சு, நம்மளை கூப்பிடணும்லாம் இல்லை. அவங்க என்ன விசாரணை மாதிரியாக விசாரிக்கிறானுங்க. தப்பு செஞ்சவன் கண்ணு முன்னாடி நிற்கிறான்னு தெரியுது, அவ்வளவுக்கும் ஆதாரம் நம்மகிட்ட இருக்குது. இருந்துமே கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு என்ன அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு எஃப்ஐஆரை போட்டு உள்ள தூக்கி உட்கார வைக்க பண்ணிடுறானுங்க. இதுக்கு மேற்கொண்டு அதாவது மனுஷனுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கையே இந்த காவல்துறை நீதித்துறைங்க, அதையே இவங்க இப்படி பண்ணுறானுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த இடத்த தவிர இங்கே லைட்டே கிடையாது. இப்போ ஹெட்லைட் அமர்த்திட்டோம்னா என்ன இருக்குன்னே தெரியாது. அப்போ இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறவன், வண்டியில் போகிறவன், சைக்கிளில் போகிறவன், நடந்து போகிறவன் என்ன பண்ணுவான்? இவ்வளோ காசு மக்கள்கிட்ட பிடுங்குறானுங்க, இவ்வளோ காசை அடிக்கிறானுங்க. பைபாஸில் போட்ட மாதிரி ஒரு 4 லைட் அங்கனாங்கன்னா போட்டிருந்தா கூட பரவாயில்ல, சோலார் லைட்டு போட்டால் கூட கரண்ட் தேவைப்படாது. அதே மாதிரி அந்த ஊரை தாண்டி அடுத்த ஊருக்கு போகிற வரைக்கும் தெரு லைட்டு கிடையாது. இப்போ இதெல்லாம் பாரு இந்த மாதிரி. ஆனால் இதில் ஃபுல்லுமே பாம்பு நிறையா போகுது, தேல் நிறையா போகுது இந்த ரோட்டில். ஆனால் மக்கள் மேலே நம்பிக்கை ஒரு இது இருந்துச்சுன்னா, அக்கறை இருந்துச்சுன்னா அங்கே லைட்டாக போட்டு விடுவானுங்க. போஸ்ட் மரம்லாம் இருக்குது, சின்ன லைட்டாக போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு லைட்டு கிடையாது இந்த பக்கம். ஆனால் இதுலேயும் ஆள் நடந்து போகிறத நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. குழந்தைய தூக்கிட்டுலாம் நடந்து போவாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. ஏன்னா பஸ் வசதியும் கிடையாது எங்கிட்ட அதிகமாக. இந்த சேராட்டோ ஒன்று தான், அதுவும் அந்த குறிப்பிட்ட டைமில் வரவங்க வேறு என்ன லைட்டை எப்படி மூஞ்சில் அடிக்கிறான், என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு லூசு பயலை. லைட்டை டவுன் பண்ணி ஓட்டணும்னு கூட தெரிய மாட்டேங்குது இருட்டுக்குள்ளே வரும்போது. இப்படி போகிறவங்க வந்து தேல் கடிக்கிறது, பூரா கடிக்கிறது, பாம்பு கடிக்கிறது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ஊருக்கு லைட்டு போட்டு விடுறதுல என்ன வேதனை அவங்களுக்கு அடிமை. ஆனால் நல்லா மழை பெஞ்சிருக்கு இந்த பக்கம். இப்போ இங்கிட்டு வருது, நான் விழுகுதுலங்க புள்ளி புள்ளியா. ஒரு டவுசர் ஒரு பனி முடிஞ்சு போச்சு. கிராமத்துக்குள்ளே இருக்கமா இல்லை சென்னை பெங்களூர் அப்படி இருக்கமா அப்படின்ற ஒரு எண்ணமே வருது. சிட்டிக்குள்ளே மோசமாக, கிராமம் அதை விட இப்போ இதாகிட்டு வருது. முதல்லாம் வெளியில் போகும்போது, முதல்லாம் பொம்பளை பிள்ளை வெளியில் போகும்போது அந்த பிள்ளை பெற்றதுகள்லாம் வெளியில் வந்துச்சுங்கன்னா சங்கடப்பட்டுட்டு துணி போட்டு மேலே வருங்க. இப்போலாம் எதை பற்றியும் கவலை இல்லை. அப்படியே பால் கொடுக்குற வீடியோ எடுத்து, ஆமாம் சொல்ல மாட்டான், பால் கொடுக்குற வீடியோ எடுத்து போடுறாளுங்க. முதலையாவது அந்த பெண் உறுப்பையும் அந்த இதையும் மறைச்சிச்சுங்க. அது சொல்றதுக்கே நம்மளுக்கு சங்கடமாக இருக்குது. இப்போ அதெல்லாம் கிடையாது. பார்த்துக்க, காசை போட்டு அக்கௌண்ட்டில், அவ்வளவுதான் அவங்க செய்கிறது. இங்கே பாரு, அங்கே மழை பெஞ்சிருக்குது, இங்கிட்டு மழை இல்லை. ஒரு தெருவில் இருந்து அடுத்த தெருவுக்குள்ள மழை வரல. மழை வருது குடை கொண்டு வா, மானை உன் மாறாப்பிளை. வெயில் வருது நிழல் கொண்டு வா, கண்ணா உன் பேரன்பிலே. மழை போல் நீயே. ஒருத்தன் அனுபவிச்சு மழையை ரசிச்சு பாட்டு பாடினேன், பக்கத்தில் உட்காந்து கொட்டாய் விட்டு வரேன்டி. ஞான சூனியம் கொரட்டையா விட்டேன். அசதி, லவ் ஃபெயிலியர்ல அசதி ஆயிடுச்சு. என் லவ்ல ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகிருந்தாலும் பரவாயில்ல. 4th படிக்கும் போது சுசித்ராவை லவ் பண்ணேன், அதுவும் போச்சு. அப்போ ஆரம்பித்த ஃபெயிலியரு அப்படியே வரிசையாக ஃபெயிலியராகவே போகுது என் லவ்வெல்லாம். பொழிந்தாய் தேனி, அங்கிட்டு பெஞ்சிருக்கு, நடுவில் விட்டுட்டு இங்கிட்டு பெஞ்சிருக்கு. சூடு பிடிச்சிக்கிச்சு போல வரண பகவானுக்கு. விட்டு அடிச்சிருக்காரு மழையை. மழை அவ்வளோ குழுன்னு இருக்குது. ரோடு பற்றியா எவ்வளோ கலர் அப்படியே நீட்டாக தெரியுதுன்னு.
சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை. இதுல ஃபுல்லா நீ தேலா தெரியும். ஆனா என்னடா நட்டமா நிக்குதுன்னு பாக்குற, தேல் நல்லா பொறுப்பு புடிச்சு நிக்குது நடு ரோட்ல. தேலு பாம்பு. அது இந்த ரோடு இப்ப இருட்டா இருக்குல்ல கருப்பா, மழை பெஞ்சதுக்கு அது நின்றுச்சுன்னா தெரியாது. சிங்களத்து சின்ன கோயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லு மயிலே, சிங்கள ஜிங்கா ஜீபூம்பா சிங்கள ஜிங்கா கண்ணமளிக்கும் கில்லாதி கல்லொலி முந்தா. இந்த ரோட்டை போட்டு அந்த இது பளிச்சுன்னு தெரியுது, இல்லைன்னா மண்ணு போட்டு மூடிடுது. இந்த பாலம் எவ்வளோ அழகா இருந்துச்சு, அந்த பாலத்தில் வரும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். அது ஒண்ணுமில்லாம ஆக்கி குப்பையாக்கி விட்டாங்க இந்த பாலத்தை போட்டு. ரொம்ப பிடிக்கும் அந்த பாலம், கற்பாலம். அதை கான்ட்ராக்ட் எடுக்கிறது தான், வேற என்ன. அந்த பாலத்தை உடைச்சாதான் கான்ட்ராக்ட்ல சம்பாதிக்க முடியும். அதை உடச்சி விட்டேன், இதில் போட்டேன். இன்னும் அந்த பாலம்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 50 வருஷம் இல்லை 500 வருஷம் அந்த பாலம் ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த பாலத்தை பாரு 2 வருஷத்துல பிடிங்கி விழுந்துடும். திருப்பியும் என்ன போடுவானுங்க, புதுப்பித்தல் போட்டுட்டு அதுக்கு ஒரு 4 லட்ச ரூபா போட்டு வச்சுருவானுங்க. அவ்வளோதான். நான் பாடு கடைக்கு வந்து நான் பாடு இருக்கேன். செண்டமாக கார் எடுக்க வச்சு இன்னைக்கு இவங்க பண்ணுற வேலை. பெட்ரோல் போட்டதே மிச்சம், அந்த காசு பெட்ரோலை போட்டாச்சு. டூ வீலரில் வந்து போக முடியாதுமா, அவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு வந்தோமே, அதை சார்ஜை போட்டுட்டு தூக்கிட்டு தெரிய முடியுமா நம்ம? அதுக்கு தானே கார் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீ சாப்பாடும் ஹோட்டல் சாப்பாடாக போச்சு. வெள்ளை லைட்டுக்கு ஏற்று வர வண்டி என்ன வண்டினே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ அடி அடிக்கிறது வெள்ளை லைட்டு.